ஹலோ உறவுகளே, என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நார்மலாக 5 கிலோவாட்டுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று சோலார் சிஸ்டம் செஞ்சோம்னு சொன்னால் அதில் எவ்வளவு இன்கம் நாம் எடுக்கலாம், அடுத்தது 20 கிலோவாட் ஒன்று செஞ்சால் எவ்வளோ இன்கம் எடுக்கலாம், 40 கிலோவாட் ஒன்று செய்கிறீங்கன்னு சொன்னால் அதில் எவ்வளோ இன்கம் எடுக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான நான் எவரேஜான இன்கம்ஸை நான் சொல்கிறேன். நார்மலாக ஒரு 5 கிலோவாட் சிஸ்டம் ஒன்று செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டே ஜென்ரேஷன் ஒரு 22 அதுலேருந்து ஒரு 25க்குள்ளே இருக்கும். சரியா ஒரு 5 கிலோவாட். அதே இது ஒரு 6.5 கிலோவாட்னு சொல்கிறத நீங்கள் டிசி பக்கம் லோட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மந்த்லி டோட்டல் இன்கம் வரும். ஸோ அது என்ன செய்வோம்னு சொன்னால் நம்மளோட வீட்டுக்கு பாவிச்சுட்டு பேலன்ஸை வந்து சிபிக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் நார்மலாக வீட்டுக்கு உங்களுக்கு நார்மலாக ஒரு 15,000 பில் வர ஒருத்தராக இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் ஒரு 15,000 உங்களுக்கு ஒரு இன்கம் வர மாதிரி இருக்குது. நீங்கள் பில்லை கட்டாமல் ஜீரோ பண்ணிவிட்டு ஒரு 15,000 உங்களுக்கு ஒரு மேலதிகமான ஒரு இன்கம் சோர்ஸாக அதை மாற்றலாம். நார்மலாக ஒரு 20 கிலோவாட் சிஸ்டம் ஒன்று நீங்கள் இன்ஸ்டலேஷன் செய்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு 85,000லேருந்து ஒரு 90,000 85,000லேருந்து 90,000 பெருமதியான ஒரு இன்கம் உண்டு மந்த்லி உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது அந்த சிஸ்டம். அதே மாதிரி ஒரு 40 கிலோவாட் சிஸ்டம் ஒன்று செய்கிறீங்கன்னு சொன்னால் 1,50,000லேருந்து 1,80,000 அந்த அரவுண்ட் ப்ரைஸ் ஒன்றில் உங்களுக்கு மந்த்லி இன்கம் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் நார்மலாக ஒரு சிஸ்டத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு, ஸோ இந்த இன்கம்மை வச்சு 3.5 இயர்ஸ் அல்லது ஒரு 4 வருஷம் 3 வருஷத்தில் இந்த உங்களுக்கு மந்த்லி வர இன்கம் வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் பேக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறமா வர எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இதுதான் இந்த சோலாரில் இருக்கிற நிறைய பேர் சோலார் செய்கிறதுக்கான ஒரு மறைமுகமான காரணம். இதுதான் இந்த இன்கம் பேஸை தக்க வச்சுக்கொள்கிறதுக்கு நமக்கு வீட்டில் சும்மா இருக்கிற ரூஃப்ஸை நம்ம எப்படி ஆக்கியூபை பண்ணி நமக்கு ஒரு இன்கம் சோர்ஸாக நம்ம மாற்றுறேன்னு சொல்கிறது தான் இந்த சோலார் சிஸ்டம். இந்த சோலார் சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சாக்கள் நிறைய பேர் ஏற்கனவே செஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கான ப்ரைஸ் 57 ரூபா 51 ரூபாய்க்கு செஞ்சாக்களும் இருக்காங்க. ஸோ அந்த அவங்க போட்ட இன்கம் எடுத்துகிட்டு மந்த்லி அவங்களுக்கு 1.5 லட்சம் நான் சொன்ன மாதிரி அந்த 90,000 அந்த இன்கம் வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்ட காலங்கள் போகக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு சோலார் செய்கிற ஐடியா வந்தாலுமே உங்களுக்கு சோலார் நீங்கள் சிபி செய்கிறதுக்கு இன்ஸ்டலேஷன் செய்கிறதுக்கு எலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி ஃபுல் ஆகிட்டுன்னு சொல்லிடுவாங்க. காத்தாங்குடியிலலாம் மோஸ்ட்லியான நிறைய இடங்கள் வந்து சோலார் இன்ஸ்டலேஷன் செய்ய எல்லாத்தையும் சிபி கிளியரன்ஸ் தராங்க. ஸோ உங்களோட ஏரியாவில் நீங்கள் முந்தி கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த இடத்தை உங்களோட டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிற உங்களோட அந்த இடத்தை நீங்கள் பிடிச்சிக்கொள்ளலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு ரெடி ஆகுங்க. ஹேலிஸ் சோலாருக்கு கண்டக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் நான் போட்டிருக்கேன். என்ன ஏதாச்சும் உங்களுக்கு கைடன்ஸ் மேலதிகமான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுன்னு சொன்னால் என் நம்பரை கண்டக்ட் பண்ணுங்கள். ஃபுல் கைடன்ஸை நான் தருவேன். பாய்.